அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் டானிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோ கிளாஸில் லேப்டாப் மதர் போர்டு சிப் லெவல் ட்ரைனிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு லேப்டாப் மதர் போர்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிப் லெவல் டெக்னீஷியன் ஆகணும்னா முதல் உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி என்னென்னா கார்டு லெவல் தெரியணும். அதாவது ஒரு லேப்டாப்பை கம்ப்ளீட்டாக ஏ டு செட் டிஸ்மேண்டலிங், அதாவது டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது, கேசிங் ரிமூவ் பண்ணுறது, பேட்ரி ரிமூவ் பண்ணுறது, உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கு, டிவிடி, கேமரா, ரேமு, சிபியூ, ஸோ அந்த ப்ராசஸர், ஃபேனு, உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ஏ டு செட் அதை வந்து கரெக்டாக டிஸ்மேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஹார்ட்வேர் ரிலேட்டடு. ஸோ அது ரிலேட்டடாக பண்ணுறது வந்து கார்டு லெவல்னு சொல்லுவாங்க. தவிர வந்து சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க இல்லையா, ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன். இப்போ வந்து லேட்டஸ்ட் வந்து விண்டோஸ் 11, விண்டோஸ் 10 இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதெல்லாம் இது வந்து இதிலேயே வந்து அடங்கிடும் கார்டு லெவல். இப்போ வந்து இந்த கார்டு லெவல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சிப் லெவலுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்க காரணம் என்னென்னா, அந்த அளவுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இல்லாத தான் ஒரு பெரிய விஷயம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு டிவி போர்டு எடுத்துட்டிங்கன்னா காம்பவுண்டர்ஸ்லாம் பெருசாக இருக்கும். அதே வந்து நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சு ஒரு மதர் போர்டு, ஒரு மொபைல் போர்டு எடுத்திங்கன்னா காம்பவுண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ வந்து அந்த காம்பவுண்டில் நீங்கள் ஐடென்டி பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் மூலமாக ஐடென்டி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி தகுந்த மாதிரி நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். இப்போ நிறைய பார்த்திங்கன்னா, இப்போது சிப் லெவல் பண்ணுறாங்களா உண்மையிலேயே அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. 100க்கு ஒரு 90% பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டெக்னீஷியன்லாம் கார்டு லெவல் தான் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. சிப் லெவல் பண்ணுறாங்களா என்னென்னா அந்தளவுக்கு தெரியல. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் யாருமே இல்லை. சில பேர் சிப் லெவல்னு போட்டிருப்பாங்க, ஆனால் வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணணும், போர்டை சர்வீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த லேப்டாப் மதர் போர்டு ஸ்ட்ரக்சர் என்னென்ன டைப் ஆஃப் போர்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது தெரிஞ்சால் தான் நம்ம சர்வீஸே பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சரி எனக்கு அட்வான்ஸாக வேணும், எனக்கு வந்து ஒரு நியூ லேப்டாப் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்வீஸ் வர்றது பார்த்திங்கன்னா என்ன வரும், பெரும்பாலும் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க லேப்டாப் தானே உங்களுக்கு சர்வீஸ் வரும். இதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். ஸோ உண்மை என்னென்னா அதுதான் உண்மை. நிறைய பேர் புதுசாக வாங்குகிற லேப்டாப்பில் உடனே உங்களுக்கு சர்வீஸ் வருமா அப்படின்னா ஃப்யூச்சரில் தான் வரும். இப்போ நமக்கு வந்து ஒரு சர்வீஸை கற்றுக்கிட்டு நீங்கள் போய் ஏர்ன் பண்ணுறீங்க, ஒரு ஷாப் போட்டு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து என்ன டெக்னாலஜி அப்போ ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் வந்து நம்ம சர்வீஸ் வரும். நிறைய பேர் இது பழைய லேப்டாப்பு, அது மாதிரி இது பழசு, இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா பழசு தான் சர்வீஸ் பண்ண முடியும். அதுதானே உண்மை. நான் சொல்கிறது கரெக்டு தானே. பழசை தானே சர்வீஸ் பண்ண முடியும். புதுசு எதுக்கு சர்வீஸ் பண்ணணும்? புதுசு எப்படி ரிப்பேர் ஆகும்? புதுசு வந்துருக்கு, புது மாடல், ஒரு 5 இயர்ஸ் மாடல், ஒரு 3 இயர்ஸ் மாடல் ரிப்பேர் ஆகுனா நம்ம பண்ணலாம், சரி பண்ண முடியும். ஓகே, ஒரு 10 இயர்ஸ் மாடலாக இருந்தாலும் அது பழசாக இருந்தாலும் அதை நீங்கள் சரி பண்ணுனா தான் அதை வந்து டெக்னீஷியன்ஸ். ஓகேவா? புதுசு தான் பண்ணுவேன், அட்வான்ஸாக வேணும்னா அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. பழசையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப பழசு போக முடியாது. ஓகேவா? லேப்டாப்பை பொறுத்தவரை நான் வந்து உங்களுக்கு கிளியராக சீக்ரெட்ஸ் ஏ டு செட் சிப் லெவலில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் முதல்ல எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ப்ராசஸர், இது வந்து சிப் செட்டு, இது வந்து கிராஃபிக்கல் சிப் செட்டுன்னு சொல்லுவாங்க. தவிர வந்து இது நார்த் பிரிட்ஜுன்னு சொல்கிறது உண்டு. இது சவுத் பிரிட்ஜ் ஐசிஎஸ் சிப் செட்டு. இந்த டைப் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரேம் வந்து DDR2 ரேம் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப்லாம் 2 சிப் செட் இருக்கிறதுல நார்த் பிரிட்ஜு, சவுத் பிரிட்ஜுன்னு. ஓகே, இன்டர்னல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது சவுத் பிரிட்ஜ் வந்து ICH டைப். இது வந்து GMCH, கிராபிக்ஸ் மெமரி கண்ட்ரோலர். கிராபிக்ஸ் கண்ட்ரோல், மெமரி கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரேம் இருக்கு இல்லையா, மெமரி பக்கத்தில் இருக்கு பாருங்க. இப்போ ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து 479 சாக்கெட்னு சொல்லுவாங்க. அந்த சாக்கெட் மேலே வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதில் இந்த டைப் வந்து மேலே பிரிண்ட் ஆகி பாருங்கள். 479 தெரியுதா உங்களுக்கு? நான் ஜூம் பண்ணுற பாருங்க. இந்த PGA 479 மென்ஷன் பண்ணியிருப்போம். 479னா அது என்ன 479 அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ராசஸரோட கான்டாக்ட்
அந்த ப்ராசஸர் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஸ்க்ரூ அன்லாக் பண்ணிட்டு எடுத்துட்டா வந்துடும். சாக்கெட்டில் இருந்து நான் எடுத்துட்டேன் மத்திய ப்ராசஸரை சாக்கெட்டில் எடுத்துட்டோம்னா இப்படி தான் இருக்கும். அது இந்த மேலே வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க ஒரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பின்னு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். இதில் 479 லெக் இருக்கும். அதுதான் வந்து பின் கிரிட் அரே, பிஜிஏன்னு சொல்லுவாங்க. இது இப்படி போடணும். அதை இதுலேயே வந்து ஒரு ஒரு 6 வச்சுருப்பாங்க டாட்ஸு. இதில் போட்டு லாக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து 2 சிப்செட் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் டைப் போர்டு. இதில் வந்து ப்ராசஸர் வந்து டியூயல் கோரு, கோர் டு டியோ, டியூயல் கோரு, இந்த மாதிரி பென்டியம் டியூயல் கோர் சொல்லுவாங்களே, இந்த மாதிரி டைப்லாம் இந்த போர்டில் வரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா இந்த டைப் போர்டும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் ரேம் வந்து DDR3 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா i3 i5 ப்ராசஸில் வரும். இதில் PGA 989 சொல்லுவாங்க சாக்கெட்டு. இதில் ஒரே ஒரு சிப்செட் தான் இருக்கும். இதில் 2 இருக்கு இல்லையா, 1 2 இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிப்செட் இருக்கும். இது சிப்செட் பேர் வந்து PCH சிப்செட்டு, அது பிளாட்ஃபார்ம் கண்ட்ரோல் ஹப்பு. ரெண்டையும் கம்பைன் பண்ணி போட்டிருப்பாங்க. இதில் வந்து ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா PGA 989 சொல்லுவாங்க. நான் ஜூம் பண்ணுறேன். இதில் ப்ராசஸரை நம்ம ரிமூவ் பண்ணலாம். சாக்கெட் டைப் இது. அதில் வந்து கொடுத்துருக்காங்க PGA 989 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைப் போர்டு. ஸோ இந்த டைப் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரேம் வந்து இதில் DDR3 வரும். இது ஒரு டைப்பான ஸ்ட்ரக்சரோட ஒரு போர்டு இது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த PCH டைப் மதர் போர்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து சிப்செட்டு 1 தான் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சாக்கெட்லெஸ் டைப்பு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ 6th ஜென்ரேஷன் அப்புறம் வரது எல்லாமே சாக்கெட்லெஸ் டைப்பு. இது வந்து ப்ராசஸர் வந்து சாக்கெட்டில் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பின் கிரிட் அரே, PGA பின் கிரிட் அரே சொல்லுவாங்க. இப்போ நான் இன்னொரு லேப்டாப் காட்டுறேன். இது வந்து லேப்டாப்ஸ் வந்து இது டெல், இது இன்ஸ்பைரன். இந்த லேப்டாப்போட இந்த போர்டு தான் வெளில காட்டிருந்தேன். இதில் பாருங்கள். ஸோ இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் PCH டைப்பு தான். நான் வந்து இந்த சிபியோட ஹீட்ஸிங் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து சாக்கெட்லெஸ் ப்ராசஸர், அது FBGM வாங்க. FBGனா ஃபைன் பால் கிரிட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. பால் ஐசி டைப்பில் இருக்கும். அது ப்ராசஸரை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இன்பில்டாக கொடுத்துட்றாங்க சாக்கெட்லெஸ் ப்ராசஸர். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PCH சிப்செட்டு ஒன்று இருக்கும். அதில் ஒரே ஒரு சிப்செட் வச்சுருப்பாங்க. இப்போ இது ஒரு டைப்பான போர்டு. மொத்தம் 3 டைப் ஆயிருக்கு. அது முதல்ல பார்த்திங்கன்னா 2 சிப்செட் இருக்குது. அடுத்தது வந்து சிங்கிள் சிப்செட்டு சாக்கெட் டைப்பு. அதே டைப்பில் சிங்கிள் சிப்செட்டு PCH சாக்கெட்லெஸ் ப்ராசஸரை நீங்கள் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி இன்பில்டாக இருக்கும். இதில் வந்து DDR3 ரேமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, இது வந்து டெல் இன்ஸ்பைரான் 3521 அந்த மாதிரி மாடல் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். ஓகே, ஆல்ரெடி ஒரு 3 டைப் போர்டு காட்டுறதில்ல. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக வந்து இது ஃபோர்த்து டைப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் சாக்கெட்லெஸ் தான். ப்ராசஸர் மேலே ஹீட்ஸிங் இருக்குது. ரேம் வந்து DDR4 ரேம். இதில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்ஸ் பேக் சைடு இது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராசஸர். அது வந்து நான் ரிமூவ் பண்ணி காட்டுறது இந்த பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அது இது வந்து சாக்கெட்லெஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிப்செட்டும் இருக்காது. சிப்செட்டும் ஒன்றா கம்பைன் பண்ணிடுவாங்க. சிப்செட்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணியிருப்பாங்க. காட்டுறேன் பாருங்க. இதில் அது ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சிங்கிள் அது சிப்செட்டே இருக்காது. இதில் ஒரே CPU வச்சுருப்பாங்க. சிபியுக்குள்ளே சிப்செட்டையும் பேக் பண்ணி இது SOC டைப், சிஸ்டம் ஆன் சிப் அப்படி சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் சிப் ஆன் சிஸ்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நார்த் பிரிட்ஜ் சிப்ஸு
சவுத் பிரிட்ஜோ செப்பரேட்டாக எந்த ஒரு சிப்பும் வச்சுக்க மாட்டாங்க. ஒன்லி ஒரு பிஜிஏ ஒரு சிப்பு மட்டும் வச்சுருப்பாங்க. இது ப்ராசஸர் இது மட்டும் தான். ஓகே. இப்போ சாக்கெட்லெஸ், இதுவும் சாக்கெட்லெஸ் டைப் தான். இதில் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த டைப்பான போர்டுகள் தான் இப்போ அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த டைப் போர்டெலாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் தவிர மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைப்பில் வந்து இந்த மாதிரி ஐசிலாம் வந்து மைக்ரோ கண்ட்ரோல், அதாவது கேபிசி ஐசிம்பாங்க, ஒரு ப்ரோக்ராம் ஐசி. அடுத்த கிளாஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இந்த காம்பவுண்டுகள்லாம் அடிஷ்னல் எஸ்எம்டி காம்பவுண்டுகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ண முடியும். ஒரு 80% வரையும் நீங்களால் சர்வீஸ் லிமிட்டு. இது பிஜிஎல்லாம் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த பிஜிஎம் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து இந்த சிப்போட விலையும் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, இந்த சிப்பு பொறுத்தவரை ஒரு இது பண்ணுறதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் பிஜிஎம் மிஷின் அது வந்து மோஸ்ட்லிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2 lakhs 3 lakhs இப்படி வரும். அதனால் வந்து நம்ம அந்த லெவல் போகாமல் மற்ற லெவலெல்லாம் நம்ம பண்ண முடியும். ஒரு சர்வீஸ் சென்டர் போடுறீங்க, நான் வந்து பெரிய லெவலில் பண்ண போகிறேன், ப்ரொஃபஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் தயாராக இருக்கேன் அப்படின்னா பிஜிஎல் லெவல் நீங்கள் போகலாம். சரிங்களா? பிஜிஎல் லெவல் அல்லாத சாதாரணமாக உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண முடியும். சரிங்களா? 80% உங்களால் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே. ரொம்ப நான் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸப்ட் பிஜிஏ மட்டும் நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஓகே. பிஜிஎம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட்டோட மெஷினோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் பண்ணுறதுக்கும் சக்ஸஸ் ரேட்டு ரொம்ப கம்மி. இந்த சிப்போட விலையும் ஜாஸ்தி. ஓகே. ரெண்டாவது இது பண்ணுறதுக்குன்னு ஒரு பிஜிஎம் மெஷின் வேணும், அது ஒரு அட்வான்ஸ் மெஷின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிப்பை நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ வந்து அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக. அப்படி பண்ணாமல் மிஸ் ஆயிடுச்சு, மிஸ்மேட்ச் ஆகி ப்ராப்ளம் ஆகிட்டுனா கூட ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு மணி வேஸ்ட் ஆகிடும். பட் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இப்போ பண்ணுறாங்களா பிஜிஎல் லெவல் பண்ணுறாங்களான்னா உண்மையிலே வந்து அதுக்கான வந்து ஸோ சரியான ஒரு தெளிவுகள் இல்லை. ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியில் பண்ணுறதுனால சக்ஸஸாக பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கோங்க. பட் என்னென்னா பிஜிஏ லெவலில் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 3 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், மிஷின் வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னா பிஜிஏ லெவல் பண்ணலாம். அது தவிர பிஜிஏ எக்ஸப்ட் பிஜிஏ, அதாவது இந்த சிப்ஸ் தவிர மற்றதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன காம்பவுண்டுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மாற்ற முடியும். அதில் வந்து ஒரு 80% நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் லிமிட் சார், அதுக்கப்புறம் 20% இது மட்டும் விட்டுடுங்க, அப்படி பண்ணுங்கள். அப்படி தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ உண்மையிலேயே வந்து நீங்கள் ஃபீல்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து ஃபீல்டில் இறங்கிட்டு இது பண்ண முடியாதுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்று பைபேக் பண்ணுவாங்க, இல்லை போர்டை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இதுதான் உண்மை சீக்ரெட்டு. ஓகே. நான் வந்து எப்போவுமே ஸோ வந்து சர்வீஸில் என்னென்ன பாசிபிள்ஸ், என்னென்ன சீக்ரெட்ஸு, என்னென்ன பண்ண முடியும், பாசிபிலிட்டி சர்வீஸை மட்டும் பண்ண முடியும், அதை மட்டும் சொல்லி தந்துடுவேன். ஓகே. நம்மளும் ஒரு சர்வீஸ் சென்டர்னு போட்டிங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப் பண்ணுறீங்க சிப் லெவலு, ஒரு மொபைல் சிப் லெவல் பண்ணுறீங்க, ஒரு எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவிலாம் நீங்கள் சிப் லெவல் பண்ணுறீங்கனாலும் ஸோ பாசிபிலிட்டி விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் இல்லையா. மற்றதெல்லாம் ஒரு சில விஷயம் ப்ராசஸர்லாம் வந்து அவைலபிலிட்டி இல்லை. ஓகே. அதுக்காக வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லலை. மோஸ்ட்லி வந்து 80% பண்ண முடியும், வாய்ப்பு இருக்குது சக்ஸஸ் ரேட்டு. ஏன்னா வந்து ஃபீல்டில் வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது சிப் லெவலில். ஓகே. இப்போ வந்து அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வேலை செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் டைப் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ டூயல் சிப்செட் டைப், டூயல் சிப்செட்டு. இது நார்த் பிரிட்ஜு, சவுத் பிரிட்ஜு, இது ப்ராசஸர். இது சாக்கெட் டைப்பு, ரிமூவ் பண்ணலாம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து பிஜிஏ 479 பின் கிரிட் அரே, பின் டைப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பிரித்து காட்டினேன் இல்லையா, பின் கிரிட் அரேமாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நார்த் பிரிட்ஜு. நார்த் பிரிட்ஜ் பொறுத்தவரை இதான் வந்து நார்த் பிரிட்ஜு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து கிராஃபிக்கல் சிப்செட்னு சொல்லுவாங்க. கிராஃபிக்கல் அவுட்புட் எல்லாமே இதில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிஆர்டின்னு போட்டாங்க. சிஆர்டினா விஜிஏ, இது விஜிஏ தான் நம்ம சிஆர்டின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எல்சிடி, அப்புறம் தான் HDMI. இதெல்லாம் வந்து வீடியோ அவுட்புட்டு. இது 3 வீடியோ அவுட்புட் இருக்குது. எல்லாமே வந்து இந்த நார்த் பிரிட்ஜில் தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் எடுத்துக்கிறாங்க. இது தவிர வந்து எக்ஸ்டெண்டட் விஜிஏ கிராஃபிக்ஸ்னால் என்னென்னா அடிஷ்னல் சிப் செட்டுன்னு இருக்கும். அது சில லேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கு பாருங்கள், இது தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் சிப் செட்டு, ஜிபின்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்டெண்டட் கிராஃபிக்ஸ்பாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரேம், வீடியோ ரேம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஒரு போர்ட் இருக்கும், PCI எக்ஸ்பிரஸ் போர்ட்னு வச்சுருப்பாங்க.
அதில் வந்து ஒரு கார்டு மாதிரி போடுவாங்க, வீடியோ கார்டு, கேம் கார்டெலாம் போடுவாங்க. எதுக்காகனா கிராஃபிக்கல் ஒர்க்கு பண்ணுறதுக்காக, டிடிபி ஒர்க்கு, அனிமேஷன் ஒர்க்கு, வீடியோ எடிட்டிங்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம், அது கேம் விளாட்றதுக்கெலாம் ஒரு கார்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அதான் கிராஃபிக்ஸ் கார்டு. அதில் வந்து ஒரு ரேமும் ஒரு ப்ராசஸரும் இருக்கும், ஒரு ஃபேன் வச்சுருப்பாங்க. இப்போ லேப்டாப் மாதிரி இந்த மாதிரி நம்ம மொபைல் தூக்கிட்டு போகிறோம், ரொம்ப கம்பேக்டான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி கார்டு போட முடியாதனால இன்பில்ட் பண்ணுறாங்க. சில இதெல்லாம் இன்பில்ட்டாக இருக்காது, அதெல்லாம் ரிசர்வ்டாக இருக்கும். அது இந்த இடம் வந்து ப்ளைனாக இருக்குது பார்த்திங்களா, ரிசர்வ்டாக இருக்குது. இதுதான் வந்து எக்ஸ்டெண்டடு விஜிஏன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பெரும்பாலும் ஏடிஏ இருக்கும், ஏஎம்டி, என்விடியா இருக்காங்க, என்விடியா, ஏஎம்டி, ஏடி இந்த மாதிரி 3 பேர் இருப்பாங்க. இது வந்து ப்ராசஸர் அவரோட பேர். இப்போ சாதாரணமாக ப்ராசஸர்னால் இன்டெல் தெரியும், எல்லாருக்கும் இன்டெல் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் பிரிட்ஜில் வீடியோ கிராஃபிக்ஸ் அவுட்புட் தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து DDR2 ரேம் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்லாட் இருக்கும். அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 800 மெகாஹெர்ட்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. அதாவது DDR2 ரேம் யூஸ் பண்ணுற லேப்டாப்பில் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து DDR2 ரேம் யூஸ் பண்ணுறாங்க. சார் இது ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது சார் அப்போ நீங்கள் கேட்குறீங்களா? சார் அதை முன்னாடியே சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பழசு தான் சர்வீஸ் வரும். இதுதான் உண்மை, சர்வீஸோட நுணுக்கம் இதுதான், உண்மை தான், சர்வீஸோட கோட்பாடு. சர்வீஸ்னு ஒன்று பண்ணுறீங்கன்னா பழசு தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? நிறைய பேர் புதுசு தான் வருமானா புதுசும் வரும். ஓகே, அது கார்டு லெவல் பண்ணிக்கலாம். ஹார்ட் டிஸ்க் மாற்றுறது, டிவிடி மாற்றுறது, டிஸ்பிளே மாற்றுறது, பேட்டரி மாற்றுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பழசு கிடையாது, இன்னும் யூஸில் தான் இருக்குது. ஓகே, அதில் இருக்கும் ஃபீல்டு இறங்கினா தெரியும். நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெஷர். நான் புதுசாக இறங்க போகிறேன் சார், லேப்டாப்பில் சிப் லெவல் பண்ண போகிறேன், ஹார்ட்வேர்லாம் பண்ண போகிறேன், அவங்களுக்கு தான். ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறவங்க ஸோ வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டைப் போர்டெல்லாம் வரும், சர்வீஸ் வரும், அதான் உண்மை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா DDR2 ரேமோட ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எவ்வளோ 800 மெகாஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ DDR4லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600 மெகாஹெர்ட்ஸ் வரையும் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ வந்து அதுவும் நான் ஸ்ட்ரக்சர் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு சவுத் பிரிட்ஜின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிளாக்காக இருக்குது இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆடியோ கோடக்கு அப்படின்னு ஒரு ஆடியோ சிப்பு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ALC அது ரியல்டெக் கம்பெனி. இதில் வந்து ஸ்பீக்கர், இன்டர்னல் ஸ்பீக்கரு, அப்புறம் மைக்கு, அப்புறம் வந்து இன்டர்னல் மைக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மெயினாக இது மெமரி கார்டு, அப்புறம் லோக்கல் ஏரியா நெட்டு, ஈத்தர்நெட்டு கண்ட்ரோலும் இதில் தான் இருக்கும், இந்த சவுத் பிரிட்ஜ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா USB போர்ட்டு, கேபிசினா மைக்ரோ கண்ட்ரோலர், கீபோர்டு கண்ட்ரோலர் வாங்க. அப்புறம் பயாஸுங்கிறது ரோமு. நெக்ஸ்ட்டு டச் பேடு, இன்டர்னல் கீபோர்டு, இது எல்லாமே இந்த கேபிசிஐஸில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு USB போர்ட்டு, கேமராலாம் இந்த சவுத் பிரிட்ஜில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா சாட்டா ஹார்ட் டிஸ்க்கு, சாட்டா டிவிலாம் சவுத் பிரிட்ஜ் கண்ட்ரோல் இருக்கும். இந்த சவுத் பிரிட்ஜும் நார்த் பிரிட்ஜும் DMI கண்ட்ரோல், DMIனா டைரக்ட் மீடியா இன்டர்ஃபேஸ், இது மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். இந்த நார்த் பிரிட்ஜும் CPU பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா FSP பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் சைட் பஸ் அல்லது ஹோஸ்ட் பஸ்ஸுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்குன்னு சில ஃப்ரீக்வன்சி இருக்கும், 800 மெகாஹெர்ட்ஸு, 1066 மெகாஹெர்ட்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராசஸரும் நார்த் பிரிட்ஜும் கம்யூனிகேட் பண்ணுறது இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ வந்து ப்ராசஸரும் சரி பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் சிப்செட்டும் ரொம்ப க்ளோஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த சிப்செட்டுக்கு கீழே தான் சவுத் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணது வந்து DMI இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து இந்த லேப்டாப்போட ஸ்ட்ரக்சரு. இந்த லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல்ஸ் அவுட்புட் எல்லாம் இந்த சிப்பில் தான் வெளில வரும், கிராஃபிக்கல் அவுட்புட்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ மெமரியும் சரி, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகே, ரோம் வந்து இதில் இருக்கும். ரோம் வந்து கேபிசிஐஸில் கொடுத்துருப்பாங்க. தவிர வந்து ஹார்ட் டிஸ்கெல்லாம் இந்த சவுத் பிரிட்ஜில் கனெக்டாக இருக்கும். இது சாட்டா போட்டுருக்காங்க, சாட்டா HDD ஹார்ட் டிஸ்கெல்லாம் இந்த சவுத் பிரிட்ஜில் கனெக்டாக இருக்கும் எல்லாமே. இதான் இந்த லேப்டாப்போட ஸ்ட்ரக்சரு. இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷன் லேப்டாப் ஸ்ட்ரக்சரை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ லென்த் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வீடியோ இதோட நான் முடிச்சிடுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.